சிறுமியை காதலித்த இளைஞர் போலீஸ் விசாரணைக்கு பயந்து குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடித்து உயிரிழந்துள்ளார். தற்கொலை செய்த இளைஞர் காதலி விஷம் கொடுத்ததாக மரண வாக்குமூலம் கொடுத்தது ஏன்? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த சஞ்சீவ் குமார் திருப்பூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் வேலை பார்த்து வருகிறார். தனது பிறந்த நாளை சென்னையில் உள்ள காதலியுடன் கொண்டாடுவதற்காக கடந்த 7ஆம் தேதி திருப்பூரில் இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார் சஞ்சீவ் குமார். சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு சென்ற காதலர்கள் இரவில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கின்றனர். காதலனுடன் சுற்றுவதை அறிந்த சிறுமியின் உறவினர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து சஞ்சீவ் குமாரை சரமாரியாக தாக்கி அவரது செல்போனையும் உடைத்துவிட்டு சிறுமியை அழைத்து சென்றுள்ளனர். மனவேதனை அடைந்த சஞ்சீவ் குமார் திருப்பூருக்கு செல்லாமல் ஆவடியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட சஞ்சீவ் குமாரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்தபோது அவர் விஷமருந்து இருப்பது தெரிய வந்தது. போலீசார் சஞ்சீவ் குமாரிடம் நடத்திய விசாரணையில் தனது காதலி குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்து விட்டதாகவும் இதை அவரே தன்னிடம் கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம் போல சென்னையிலும் நடந்துவிட்டதோ என போலீசார் அதிர்ந்து விட்டனர். வாக்குமூலம் கொடுத்த சிறிது நேரத்தில் சஞ்சீவ் குமார் உயிரிழந்து விட்டதால் தீவிர விசாரணை நடத்திய போலீசாருக்கு பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. 7ஆம் தேதி அன்று இரவு கோயம்பேட்டில் காதலர்கள் இருவரும் ஒன்றாக சுற்றும் சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்தன. அதில் ஒரு பெட்டிக்கடையிலிருந்து சஞ்சீவ் குமாரே குளிர்பானத்தை வாங்குவது தெரிய வந்தது. சிறுமியிடமும் அவரது உறவினர்களிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் விஷம் கொடுக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் ஒருமுறை சிறுமியை காதலித்ததாக அளித்த புகாரின் பேரில் சஞ்சீவ் குமார் கைது செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் போலீசார் கைது செய்வார்களோ என்று பயந்து அவரே விஷம் குடித்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சஞ்சீவ் குமாரின் மரண வாக்குமூலத்தில் சிறுமி விஷம் கொடுத்ததாக தெரிவித்திருந்தாலும் விசாரணையில் அது உறுதி செய்யப்படவில்லை. சிறுமி மற்றும் அவரது உறவினர்களை சிக்க வைப்பதற்காக யாரோ சொல்லிக் கொடுத்து சஞ்சீவ் குமார் இப்படி செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுகின்றனர். இந்த விவகாரம் குறித்து தற்போது சென்னை, ராமநாதபுரம், திருப்பூர் என 3 மாவட்ட போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.